வீட்டுக்காரு வீட்டோட வெச்சுக்க தெரியாத துப்புக்கட்ட ஜென்மம் நீ. பெருசா உரிமை கொண்டாட வந்துட்டா. உன் புருஷன்னு நீதான் சொல்றியே தவிர உன்ன அவர் அப்படி நினைச்சிருந்தா இப்படி சொல்லிக்காம ஊரு கிளம்பி போயிருப்பாரு. எங்க வந்து என்னடி பேசிட்டு இருக்க? நீ யாரடி ஏன் மருமகளை தப்பா பேசுறதுக்கு? இத பாரு, இப்படி பஜாரித்தனத்தை காட்டி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற திட்டமெல்லாம் ஏன்கிட்ட பலிக்காது. என் புள்ள மட்டும் கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கெல்லாம். என்னங்க பண்ணுவீங்க? தப்பு செஞ்சவங்க தான் தண்டனைக்கு பயப்படுவாங்க. நானும் என் பொண்ணும் எந்த காலத்திலயும் எந்த தப்பும் பண்ணல. அத்தனை அயோக்கியத்தனமும் ஓம் புள்ள பண்ணிருக்கா. அவனை அடக்கி வைக்க வக்குல என்கிட்ட வந்து பேசுறீங்களா? என்ன சொன்ன? உன்ன வேண்டாம் ரேணுகா, இவங்க சரியில்லை. யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களையே பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. இதுக்காகத்தான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க சும்மா இருங்கம்மா. இவங்க ரொம்ப தான் திமிர் பிடிச்சு அலையறாங்க. என்ன? இவங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லி தீரணும். ஏய், யாரடி திமிர் பிடிச்சு அலையறது? நல்லவ மாதிரி நடிச்சு பெங்களூர்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஏன் புருஷனை அங்க வர வச்சு வளைச்சு போட நினைச்ச சாகசக்காரி உனக்கு நல்லவள் ஆயிட்டாளா? இத்தனையும் சகிச்சுக்கிட்டு போனா போகுதுன்னு இன்னும் அமைதியா இருக்கேன் பாரு. உனக்கு நான் திமிர் பிடிச்சவள் ஆயிட்டான்ல. நல்லா இருக்கும் உன் நியாயம். அடிச்சு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடி. வேண்டாம் சுப்பு, நீ ரொம்ப சுயநலம் பிடிச்சு அலையற. இதோட நிறுத்திக்கோ. பொண்ண காணோன்னு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள குத்தி காட்டி பேசுறியா? ஏய் சீ, முதல்ல வெளியில போ. நீ யாரடி என்ன வெளியே போக சொல்ல? இது என்ன உன் வீடா? இது ஹாஸ்பிடல். யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. அத கேட்க நீ யாரடி? அடிச்சுன்னு வச்சுக்கோ. ஹாஸ்பிடல் இப்படிதான் பஜாரித்தனம் பண்ணுவாங்களா? அறிவில்ல உனக்கு? கோமதி கொஞ்சம் அமைதியா இரு. மா, தயவு செஞ்சு இங்க கூச்சல் போடாதீங்க. நான் இதை உங்களுக்கு மட்டும் சொல்லல, என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என் புள்ள இன்னும் கண்ணு முழிக்கல. அவங்க கிட்ட பேசினா உங்க பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரியும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அது நியாயமான விஷயம்தான். என் புள்ள கண்ணு முழிச்சிட்டான்னா நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்களே வந்து பேசுங்க. தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்கம்மா. மாமா, என்ன மாமா இவங்க கிட்ட போய் நீங்க? இல்லம்மா சுப்பு, தப்பு சூர்யா மேலதான் இருக்கு. அவன் பெங்களூர் போனது பெரிய தப்பு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு. அதை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? மத்த விஷயம் மாதிரி இல்லம்மா இது. நாளை பின்ன அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா போலீஸ் முதல்ல நம்ம வீட்டுல தான் வந்து நிற்கும். சூர்யா காயத்ரி பத்தி தனக்கு தெரிஞ்சதை இவங்க கிட்ட சொல்லட்டும். அதை வச்சு இவங்க காயத்ரியை கண்டுபிடிக்கட்டும். அதெல்லாம் நீ தப்பு சொல்லாத சுப்பு. இத பாருங்கம்மா, என் புள்ள கண்ணு முடிச்சதும் முதல்ல உங்களுக்கு போன் பண்றேன். தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க. ரேணுகா, ஐயா 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 ஐயா, காயத்ரி இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கா? என்னடா சொல்ற? அவ எப்படி போயிடுச்சான்னு எனக்கும் தெரியலையா. ஏரிக்கு வடக்கால இருக்க ஒரு கிராமத்துல உயிரோட இருக்கிறத நான் பார்த்தேயா. என்னை பார்த்துதான் ஓடினாயா. நான் பின்னாடி துரத்திட்டே போனேன். வீட்டுக்குள்ள புகுது கதவு தாப்பால் போட்டுக்கிட்டாயா. முட்டாள், இது சொல்றதுக்கா இங்க வந்த? நான் முழுசா எல்லாத்தையும் சொல்லிடுறேன்யா. அந்த கிராமத்துல வீரன் ஒரு ரவுடி இருக்கான்யா. நான் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு அவ வீட்டு வாசல் வரைக்கும் போனையா. நான் உள்ள போறதுக்குள்ள அந்த ரவுடி வீரன் என்ன அடிச்சிட்டான்யா. வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு? ஐயா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா. இப்ப நம்ம பசங்களை என் கூட அனுப்புங்கய்யா. அந்த வீட்டை உடைச்சு அவளை காலி பண்ணிடுறேன்யா. கொன்னுட்டு பணத்தோட வாங்க. சரிங்கய்யா.
இதோ இந்த வீடு தான்டா. டேய் வீடு பூட்டிருக்குடா. எங்கடா இந்த வீட்டுல தான்டா இருந்தா. எங்கடா போயிருப்பா? ஏய் யாரா நீங்க? மச்சான் இவன் தானே என்ன அடிச்சான். நீ யாரா? ஏய் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கடா. எங்க அக்கா வீடு வாசல்ல வந்து நின்னுட்டு என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? இந்த தொகுதிக்கு அடுத்த எம்எல்ஏவே நான் தான். ஏய் அறா. ஏய், ஏய், எதுக்குடா அடிக்கிறீங்க? ஏய், சரி 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 விடு. எம்எல்ஏ இல்ல சும்மா சொன்னடா. டேய், புடிங்கடா. டேய், வலிக்குதுடா. டேய், டேய், புடிங்கடா. டேய், தெரியாம சொல்லிட்டேன்டா. டேய், ஐயோ, அடி. ஆவ். புடிங்க. ஐயோ, புடிங்கடா. சொன்னா கேளுங்கடா. சரி நிறுத்துங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உசுறு. அதை வச்சுட்டு ஏதோ சின்ன லெவல்ல தாதா வேலை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சோத்துல மண் அள்ளி போட்டாதீங்க சார். ஏய் இவர் தாதாவும்ல. எங்க உன் வீரத்தை எங்க கிட்ட காட்டு. நிறுத்துங்க சார். ரியல் தாதா சார். என்ன விட்டுருங்க சார். நானு ஊருக்கு தான் தாதா. உங்களுக்கெல்லாம் இந்த பாபா பிளாஸ்டிக் சொல்லுவாங்கல்ல, அந்த பாப்பா சார். டேய் மரியாதை உண்மையை சொல்லு. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்கடா? சார் அத ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு மெட்ராஸ் காரியா. அதை கூட்டு போய் அது வீட்டுல விட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க அக்காவும் மாமாவும் போயிருக்காங்க சார். மெட்ராஸுக்கு போயிட்டாளா? ஆமா சார். சனியை ஒழிஞ்சுதான் நிம்மதியா இருக்கு சார். எங்க அந்த தர்தனம் பூச்சா மூதேவி இங்கே பர்மனெண்டா செட்டில் ஆகி என் மாமா சொத்தை ஆட்டை போட்டாலும் பயந்துட்டேன் சார். அதே சொத்தை ஆட்டி போட்டுருவாளா? டேய் என்னடா சொல்ற இவன்? தெரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். எங்க அக்காக்கு இவ்வளவு மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தது. அது சுத்து போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு தான் அவரும் நம்பிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த பொண்ணை கூட்டு வந்து சீராட்டிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. எப்பதான் அவன் ஒழிவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளாவே போயிட்டா. டேய் நீ மட்டும் போய் சொல்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. சத்தியமா என் மாமா சொத்து மேல சத்தியமா சொல்றேன் சார். நீங்க வேணா இருங்க சார். எங்க அக்கா வரட்டும். எப்படியாவது அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கி கொடுத்துறேன். எவன் எக்கடி இருப்பான எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது என் மாமா சொத்து. சார் நான் சொல்றதை நம்புங்க சார். சத்தியமா சொல்றேன் தாதா சார். ஏய் உன்னை இந்த ஒரே காரணத்துக்காக தான் விட்டுட்டு போறோம். உங்க அக்கா கிட்ட பேசி அந்த பொண்ணோட சென்னை அட்ரஸை வாங்கி வை. நாங்க அப்புறமா வந்து உன்னை பாக்குறோம். சார் சரிங்க சார். சரிங்க தாதா சார். கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. இந்த வீரா என்னைக்குமே உங்களுக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருப்பான். வரோம். நீங்க போயிட்டு வாங்க சார். வாடா. அப்பா என்ன அடி அடிச்சிட்டானுங்க. நல்ல வேலை. ஏப்பா யாரும் பார்க்கல. என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சேன்னு கவலையோட இருந்தோம். அமராவதி, உனக்கு வேணா பெங்களூர் சிட்டி புதுசு, எனக்கெல்லாம் பழக்கப்பட்ட இடம்தான். சூர்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சூர்யாவை அவங்க அப்பா சென்னை கூட்டிட்டு போயிட்டாருமா. சென்னைக்கா? ஆமாம்மா, நான் ஆஸ்பத்திரியில் போய் விசாரிச்சேன். தம்பிக்கு இன்னும் நினைவு திரும்பலையா. இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியா வராது, நாங்கள் சென்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கோர்ட்ல ஜாமீன் கேட்டிருக்காங்கம்மா. அந்த தம்பி உயிர் பொழைக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டே ஜாமீன் கொடுத்து அனுப்பி இருக்குதுமா. என்னங்க இது? அந்த தம்பியை பார்த்து காயத்ரியை கொண்டு போய் நிறுத்தலான்னு பார்த்தா நாம என்ன பண்ண முடியும் அமராவதி? அந்த தம்பி மேல போலீஸ் பொய்யா ஒரு கஞ்சா கேஸ் போட்டு வச்சிருக்குது. ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே போலீஸ் காவல் இருந்துட்டே இருக்கு. தப்பெல்லாம் ஏன் மேல தாங்க. நான் அந்த எம்டியோட வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்கன்னு சும்மா இல்லாம நான் அந்த வீடியோ எடுத்து
அத கொண்டு போய் போலீஸ் கிட்ட காட்டி அதனாலதாங்க எல்லா பிரச்சனையும். என்ன காப்பாத்த நினைச்சுதான் சூர்யாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. இங்க பெங்களூருக்கு வந்து இவ்வளவு விஷயத்தை சேகரிக்க முடிஞ்சதே பெரிய விஷயம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு காயத்ரி. இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அமராவதி, நீ இப்படியே கிளம்பி நம்ம ஊருக்கு போயிரு. நான் காயத்ரியை கூட்டிட்டு சென்னைக்கு போறேன். அந்த தம்பியை எப்படி சந்திக்க வைக்காம நான் திரும்ப மாட்டேன். ஏங்க நானும் கூட வரட்டுமா? நீ எதுக்கு வீணா அலையிற? நான் இருக்கிறேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது பாரு காயத்ரி, சூர்யா கண்டிப்பா பொழைச்சுக்குவார் நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நாம சென்னைக்கு போற நேரம் அந்த தம்பி கண்ணை முடிச்சு எந்திரிச்சுக்குவாரு. நீ வேணா பாரு. எப்பங்க கிளம்ப போறீங்க? இதுக்கெல்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன்னை பஸ் பிடிச்சி அனுப்பி விட்டு நாங்க 2 பேரும் சென்னைக்கு கிளம்புறோம். நீ சீக்கிரம் ரெடியாகு. எஸ், நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். இங்க ஒரு ரவுடி அட்மிட் பண்ணிருக்காங்களே. இந்தாங்க சார். கொடுங்க. எங்க இருக்கான் அவன்? இந்த ரூம்ல தான் சார். என்ன சார், சொந்த ஊர் வந்துட்டோன்ற தெம்புல சந்தோஷமா இருக்கீங்களா? சார், நீங்க பெங்களூர்ல பார்த்த ஞாபகம் இல்ல? இன்ஸ்பெக்டர் ரகு, உங்க பையன் எப்படி இருக்கான்? காஞ்சா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? சார், தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. இது உங்களுக்கே நல்லா தெரியும். யோ, கையும் களவுமா அரெஸ்ட் ஆனவையா? ஜாமீன்ல வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் உன் பையனுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. கண்ணை திறந்தானு வெயி, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை தூக்கிடுவேன். ஐயா, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் புள்ள ஒரு பாவமும் அறியாதவன். அப்படிங்களா? இன்ஸ்பெக்டர், என் வீட்டுக்காரு எதனால இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு நீங்க சொல்ற மாதிரி தப்பெல்லாம் செய்யறவர் கிடையாது சார். எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார். இனிமே அவர் பெங்களூர் பக்கமே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இரு இரு இரு, என்ன சொன்ன? ஓ வீட்டுக்காரரா? பாரா, ஏயா சொல்லவே இல்லை நீ? அங்க காயத்ரின்னு ஒருத்தி உன் பையன் பொண்டாட்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்ப நீ நான் அவனுக்கு கீப்பா? இன்ஸ்பெக்டர், ஏமா கத்துற? அப்ப காயத்ரி தான் கீப்பா? நல்லா இருக்குது கதை. 2 பொண்டாட்டி, காஞ்சா பிசினஸ், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? சார் ப்ளீஸ், நாங்களே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபேமிலி பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கோம். வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க சார். விடலாம் விடலாம். ஆமா, எங்க உன் புள்ள? புள்ள இருக்கானா? ஆமா சார்,
இப்ப எப்படி இருக்கான்? இன்னும் கோமால தான் சார் இருக்கான். டாக்டர் எப்போ வருவாரு? டாக்டர் வந்துடுவார் சார். அவர் வர நேரம் தான் இது. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பட் ஒரு விஷயம், உன் புள்ள கண்ணு முழிச்சானா நேரா பெங்களூர் கோர்ட்டு, அங்கிருந்து சென்ட்ரல் ஜெயில். மறுபடியும் ஏதாச்சும் பிளான் பண்ண உன் பையன் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான். ஏன்னா ஆல்ரெடி அவன் மேல ஷூட் அட் சைடு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். பார்த்து நடந்துக்கோங்க. ஹலோ சார், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அவன் இன்னும் கண்ணு முழிக்கல. இப்போ கூட அவன் அப்பா அம்மாவெல்லாம் நான் மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். இங்க பார், எனக்கு நீ எந்த சமாதானமும் சொல்லாத. அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வராது சார். ஹாஸ்பிட்டல்ல வச்சே அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். அவன் செத்தான்ற செய்தி மட்டும் தான் உங்களுக்கு வரும் சார். முதல்ல நீ அதை சொல்லு. போன வை. சரிங்க சார். என்ன பண்ற? இல்ல என்ன பண்ற? கோயில் பிரசாதம் மாமா. நான் கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனா? என்ன இப்படிலாம் பண்ணா சிம்பத்தி வந்து உன்னை ஏத்துப்ப நினைச்சு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா இந்த பாரு, மனுஷனா ஒரு முடிவு, ஒரு மனசு, ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீ என் மனசுல இல்ல. புரியுதா? என்னைக்கு நீ காணாம போனியா அன்னைக்கு நீ என் மனசுல இல்லடி. மறுபடியும் உன்னை யாரு இங்க வர சொன்னா? ச்சே. மாமா இன்னைக்கு காயத்ரி தான் என் பொண்டாட்டின்னு சொன்னாரோ, நான் அவளை தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாம் என் தலை எழுத்து. மறுபடியும் உன்னை கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டாங்க. இந்த பாரு, நான் ஒன்னும் அப்படியே மனசால ஏத்துக்கிட்டு உன்னோட வாழல. எல்லாம் என் தலை எழுத்து. நான் தான் உங்க அக்காவை நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல? அப்படியே திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க மாமா. நான் ஏன் திரும்பி வந்தேன்னு எனக்கே புரியல. நான் வந்திருக்க கூடாதுன்னு தான் இப்பவும் நினைக்கிறேன். ஆனா என் விதி என்னை திருப்பி அனுப்பியிருக்கு. எப்படியாவது என் அக்காவோட உங்களை சேர்த்து வச்சிடறேன் மாமா. எங்க அக்காவோட வாழ்க்கைய என்னோடதான் எடுத்துக்க எனக்கு என்ன யோகிதை இருக்கு? எனக்கு தெரியும் மாமா. ஒரு விதத்துல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்பவாவது புத்தி தெளிஞ்சு ஏன் இடம் என்ன, உங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. ஏய், இப்ப என்ன இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி ஏன் கழுத்து இருக்கிறேன்னு கேட்க வரீங்க அதானே? இல்ல மாமா, நீங்க என்ன நம்பல. கடவுள் சத்தியமா எனக்கு எந்த உள்நோக்கமோ இல்ல. அக்கா எப்படியோ திரும்பி வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ வரலன்னா நான் தேடி போயாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன்.
இது நடக்கும் மாமா, சத்தியமா நடக்கும். அக்கா வரும்போது நீங்க குணமாயிருக்கணும். இப்படி கை உடைஞ்சு கால் உடைஞ்சு நோயாளி மாதிரி படுத்திருக்க கூடாது மாமா. உங்களுக்காக கோவிலுக்கு போயிட்டு நான் வேண்டிட்டு வந்தது அதுக்காக தான். உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். வாழ்க்கையில இது ஒண்ணு மட்டும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்க கண்ணுல கூட படாம போயிடுவேன்.